அப்போ அந்த ஃபோக்கஸ் லைட்ல படிக்கும் பொழுது சுத்தி எனக்கு டார்க் ரூம்ஸ் இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்களினுடைய அச்சும் என்னுடைய கவனக்குவியலும் அந்த புத்தகத்தை தவிர வேற எங்கேயுமே இருக்காது. ம். ஸோ விரைவில் அது என்ன ஆகிடும்னா மனதில் பதிஞ்சிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் விளக்கு வெளிச்சத்தில் படித்து ஐஏஎஸ் ஆனேன், ஆமா. விளக்கு வெளிச்சத்தில் படித்து நான் பெரிய ஆளானேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, விளக்கு வெளிச்சத்தில் படித்தவர்களுக்கு தான் ஞாபக சக்தியும் அறிவு திறனும் அவ்வளோ அதிகம். முக்கால் கணக்கு கால் கணக்கெல்லாம் போட்ட திறன் அந்த காலத்துல தான் இருந்திருக்கு. இந்த ஆமா. காலத்துல இவ்வளோ வெளிச்சம் இருந்தும் அது நமக்கு என்ன பண்ணல, இல்ல. அப்போ உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னா ஃபோக்கஸ் லைட் மட்டும் புக்ல கொடுத்துட்டு மற்ற இடத்த எல்லாத்துலேயுமே நம்ம டார்க் ஆக்கி படிக்கும் பொழுது அதுவே படிக்கிறதுக்கு ஒரு தாந்திரிக வழிபாடா மாறுது. அந்த கரெக்டா ஃபோக்கஸ் ஆகியிருக்க லைட்ல நான் எழுத எழுத அது என் மனதில் பதியுது. இதுதான் அதனுடைய ரகசியம்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுவரையும் எனக்கு என்ன பண்ணலன்னா தெரியல. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தாந்திரிகம் நமக்கு பலன் கொடுக்கும். அதாவது இத வந்து தாந்திரிகத்த வந்து நம்ம கவனிச்சு பார்த்து ஒருத்தர் வழிபாடு செய்தா அத வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏதோ ஒரு மந்திரம் பண்றாரு. ஆக்சுவலி உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அந்த தீர்வு கொடுக்கிறது தாந்திரிகம்.